நான் உங்க நாகராஜ். ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் குடியிருக்கும் ஒரு குகை கோயிலுக்குள்ள உயிரோட இருந்த வரைக்கும் சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து வழிபட்டதா நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நான் இந்த குகை கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். சந்தன வீரப்பன் வழிபட்ட குகை கோயில். வீரப்பன் வந்து அதை பாதுகாப்பையும் மீறி சேலஞ்சு பண்ணி வந்து வழிபாட்டு கொண்டு இருக்கிறார். காவல் காக்கும் வவ்வால்கள் ஒரு த்ரில் வழிபாடு. பாம்புகளையும் இந்த வவ்வால்களையும் தெய்வமாக வழிபட்டு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கிறார். தருமபுரி மாவட்டம் நெருப்பூர் கிராமத்துல வீரப்பன் வழிபட்ட ஒரு வினோதமான கோயில் இருக்கிறதா நம்மோட 3வது கண் Facebook பேஜ்ல ஒரு தகவல் பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த குகை கோயிலுக்குள்ள விஷப்பாம்புகளும் வவ்வால்களும் காவல் இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே எப்ப அதை பாப்போம்ங்கிற ஆர்வமும் பரபரப்பும் எனக்குள்ள வந்தது. தருமபுரியை சேர்ந்த ஸ்ரீதர் அப்படிங்கிறவர் தான் அந்த அமானுஷ்ய கோயிலை பத்தி பதிவு செஞ்சிருந்தாரு. உடனே செல்போன்ல அவரோட பேசினேன். அவர் கோயிலை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை சொன்னாரு. நான் பேசின அதே சமயத்துல இன்னும் 2 நாள்ல அமாவாசைக்கான சிறப்பு வழிபாடு நடக்க போறதா சொன்னாரு. இதுதான் சரியான நேரம்னு நான் உடனே நெருப்பூருக்கு கிளம்பிட்டேன். தருமபுரி மாவட்டம் நெருப்பூர்ல இருக்க வவ்வால் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். இந்த கோயில முத்தித்தராயன் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப மருவி முத்தையன் கோயில் ஆயிடுச்சு. இந்த கோயில் குகையில இருக்க ஆயிரக்கணக்கான வவ்வால், பாம்புகள் இதெல்லாம் அந்த கோயில்ல இருக்க ஐயரை எதுவும் செய்யறது இல்லையா. ஆனா பொதுமக்கள் யாரும் அந்த குகைக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை. இந்த கோயில்ல வீரப்பன் வந்து எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இங்க வந்துதான் உத்தரவு கேட்டு போகிறதா ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு இந்த கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம், வாங்க. தருமபுரியில இருந்து ஒகேனக்கல் போற வழியில பெண்ணாகரத்துக்கு அடுத்து இருக்கு நெருப்பூர். நான் நெருப்பூர் கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். வனப்பகுதியில ஒரு மலையடி வாரத்துல இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த கோயில். சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து வழிபட்டதால ரொம்பவே பிரபலமான கோயில் இது. இந்த கோயிலோட பேரு முத்தித்ராய சுவாமி கோயில். இப்போ இந்த பேரு முத்தையன் கோயில்னு மாறி போயிருக்கு. நான் அங்க போறதுக்கு முன்னாடியே எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாரு நமக்கு தகவல் கொடுத்த ஸ்ரீதர். நான் அவரை சந்திச்சேன். வணக்கம். என் பேர் ஸ்ரீதருங்க. எங்கள் வீடு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் பக்கமாக இருக்குது. நான் கேபிள் டிவி வச்சுருக்கேன். எங்கள் ஊர்லேருந்து நிறையா பேர் வேந்தர் டிவி பார்ப்பாங்க. இப்போ என்னுடைய கனெக்ஷன் அதிகமாக பார்க்குற சேனல் ஒரே சேனல் வந்து இந்த வேந்தர் டிவி தான். இதில் வந்து முக்கியமாக பார்க்குறது வந்து மூன்றாவது கண் ப்ரோக்ராம் தான் மேக்ஸிமம் எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. அந்த டைமில் பவர் கட் ஆனாவோ அல்லது வேறு எதாவது ப்ராப்ளம் ஆகி போச்சோ, இல்லை கேபிளே எதாவது ப்ராப்ளம் ஆகி போச்சு, இல்லை மழை டைமில் எதாவது ஆஃப் ஆகி போச்சு அப்படின்னா பயங்கரமான ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நாங்கள் 3வது கண் பார்க்குறேங்க, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஃபேஸ்புக்கில் சரி நம்ம ஏரியாவில் ஒரு கோயில் இருக்குங்க, இந்த வவ்வால் இருக்கும் கோயில், முத்தையன் கோயில்னு சொல்லிட்டு ஒரு பேர். இந்த சரி இது பார்க்கலாமே, 3வது கண் தான் நிறையா ப்ரோக்ராம் நல்லா இருக்கு இல்லையா, சரி அதான் போடலாமே, எதுவும் ஃபோன் நம்பர் எதுவுமே கிடைக்கலையே அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஃபேஸ்புக்கில் இருந்தது. சரி உடனே எடுத்து அதான் உங்களுக்கு அனுப்பிவிட்ட உடனே 2வது நாள்லாம் கால் பண்ணிட்டீங்க, நீங்களே பண்ணிட்டீங்க. எனக்கு அவரே இந்த கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் சுத்தி காட்டினாரு. ஒரு அமானுஷம் நிறைஞ்ச காட்டுப்பகுதிக்கு உள்ளதான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த பாம்பாட்டி சிலைய பார்க்கும்போது இங்க பாம்புகள் அதிகம் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இங்க பாம்புகள் இரவுல வெளியே வந்து போறதுண்டு. அதுல அதிசயப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற பாம்புகள் குகை கோயிலுக்குள்ள வந்து சுவாமிய வழிபடும்னு சொல்றாங்க. ஒரு நாள் அம்மா சொன்னேன்னு எல்லாம் சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே திடீர்னு எல்லாம் சாமி கும்பிட்ற பக்கம் போனோடனே திடீர்னு பாம்பு வந்துருச்சு. கோகைக்குள்ளேருந்து அப்படியே வெளியே வந்துருச்சு, அப்படியே தண்ணியிலேயே வந்துருச்சு. எல்லாம் பெருசாக இருந்தது. திடீர்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அலறடிச்சு, என்னடா திடீர்னு பாம்பு இங்கே இருக்க அப்படின்னு அலறடிச்சு போயிடுச்சு. ஆனால் அந்த பாம்பு யாரையுமே எதுவுமே பண்ணல. இந்த கோயில்ல பாம்பு நடமாட்டம் இருக்கிறத பத்தி கோயில் தர்மகர்த்தாவும் பூசாரியுமான கேசவன் கிட்ட கேட்டேன். அவரு இங்க பாம்புகளும் வவ்வால்களும் சர்வ சாதாரணமா வரும் போகும், ஆனா இதுவரைக்கும் யாரையும் கடிச்சதில்லைன்னு சொல்றாரு. வவ்வால்களாகட்டும் பாம்புகளாகட்டும் அந்த ஸ்தலத்திற்கு, அந்த சன்னிதானத்திற்கு உள்ளே செல்லுகின்ற வழியிலே சர்வசாதாரணமாக பாம்புகள் படுத்து கிடக்கும்.
அதை தாண்டித்தான் பூஜாரிகள் சென்று பூஜைகள் செய்வது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பாம்புகள் சர்வசாதாரணமாக இருப்பதனாலும் இந்த வௌவால்கள் சர்வசாதாரணமாக அங்கு பரம்பரையாக காலாகாலமாக அங்கே இருக்கிறதுனால பக்தர்கள் அந்த தெய்வத்தை எப்படி தெய்வமாக தங்களுடைய தெய்வமாக வணங்குகிறார்களோ அதுபோல் இந்த பாம்புகளையும் இந்த வௌவால்களையும் தெய்வமாக வழிபட்டு தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். பூஜாரிகள் அதை தாண்டி தான் போவாங்க. அதை பூஜாரிகளுக்கு அது பயம் இல்லை. ஏன்னு சொன்னால் பல வருடங்களாக அதில் அவங்க இருந்து அந்த இடத்துல பூஜை செஞ்சு வந்ததுனால அவங்களுக்கு ஒரு தைரியம். ஏன்னு சொன்னால் அங்கே இருக்கிற பாம்புகளாகட்டும் மற்ற விஷஜந்துக்களோ இவர்களுக்கு எந்த விதமான தீங்கு விளைவிக்கிறதில்லை. ஒரு பெரிய மரத்தோட வேர்கள் பின்னி பிணைஞ்சிருக்க அந்த வேர்களுக்கு அடியில தான் இந்த குகை கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல நாம பிரார்த்தனை பண்ண உடனே பலன் கிடைக்கும். செய்வினை, பில்லி சூனியம் மாதிரியான கெட்ட சக்திகளை அறவே அழிக்கும் சக்தி இந்த இடத்துக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்க வேண்டிக்கிட்டா அடுத்த ஒரு வருஷத்துல குழந்தையோட தராசுல குழந்தைய வச்சு அந்த குழந்தையோட வெயிட்டுக்கு நிகரா காசு அல்லது பழங்களை கோயிலுக்கு காணிக்கையா கொடுக்கறாங்க. கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. இந்த கோயிலுக்கு நாங்கள் வேண்டுதல் வச்சுட்டு போயிட்டு என்ன மாதிரி வேண்டுதல்? கோயிலுக்கு எங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சுனாக்கா எடைக்கு காசு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுருந்தோம். இப்போ அந்த வேண்டுதலையும் குடும்பத்தோடு இங்கே சாமி கும்பிட்டு வேண்டுதலையும் நிறைவேற்றிட்டோம். மனசுக்கு நிம்மதியாக நல்லா நிறைவேறுங்க. இதற்கு முன்பெல்லாம் இந்த கோயிலோட சக்தி வெளியே தெரியாம தான் இருந்திருக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஐபி இங்க கும்பிட்டுட்டு போனது வெளியே தெரிஞ்ச பிறகுதான் இந்த கோயில் ரொம்பவே பிரபலம் அடைய தொடங்கி இருக்கு. அந்த விஐபி வேற யாரும் இல்ல, மறைந்த சந்தன கடத்தல் வீரப்பன் தான். அவரோட மனைவி முத்துலட்சுமியோட சொந்த ஊர் இது. அதனால வீரப்பன் இங்க வேண்டிக்கிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவாராம். வீரப்பன் அந்த பாதுகாப்பையும் மீறி ஒரு துணிச்சலோடு வணங்கி சென்றார் என்றால் அவர் இந்த பிரச்சனையிலே மாட்டிக்கொண்ட காலங்களிலே இந்த ஊர் பகுதி முழுசுமாக காவல்துறையினுடைய கண்காணிப்பிலே தான் அவர் இருந்தார். அந்த சமயத்திலும் கூட அவர் சேலஞ்சு பண்ணி வழிபாட்டு கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருக்கு இந்த தெய்வத்தின் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ஒரு தடவை திருவிழா நேரத்துல வீரப்பன் இங்க வரப்போறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அந்த நேரம் அவரை பிடிக்க போலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா சாமி ஊர்வலத்துக்காக புறப்பட்டு போன அந்த சில நிமிடங்களுக்குள்ள வீரப்பன் இங்க சாமி கும்பிட்டுட்டு தான் போனதுக்கு அடையாளமா ஒரு ஆட்டை நேர்ந்து விட்டுட்டு போனதா சொல்றாங்க. அப்போது காவல்துறையினரிடம் நான் இந்த கோவிலுக்கு நான் ஒரு அடையாளத்தை விட்டு செல்கின்றேன், உங்களால் முடிந்தால் என்னை தடுத்து பாருங்கள், இல்லை என்னை பிடித்து பாருங்கள் என்று சொல்லி காவல்துறைக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார். ஆனால் அது இவங்களும் கண்காணிப்பாக தான் இருந்தாங்க. இருந்த அந்த கண்காணிப்பையும் மீறி அந்த கண்காணிப்பையும் அவர் அலட்சியப்படுத்தி நான் எவ்வளோ துணிச்சலோடு வந்திருப்பார் பாருங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த கோயிலுக்கு பக்கத்து மாநிலங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வர தொடங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரிய பிரபலங்கள், அரசியல்வாதிகள் பலர் இங்க போறாங்க. முக்கியமா எலெக்ஷன் டைம்ல இங்க வேண்டினதுக்கு அப்புறம் தான் நாமினேஷனையே தாக்கல் பண்றதா சொல்றாரு கேசவன். ஒவ்வொரு தேர்தலிலுமே இந்த தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்த தர்மபுரி மாவட்டத்தை சுற்றி அருகில் இருக்கின்ற அத்துணை மாவட்டங்களிலும் தேர்தலிலே போட்டியிடுகிற எம்எல்ஏக்களாகட்டும் எம்பிக்களாகட்டும் இந்த ஸ்தலத்திலே இந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே அவர்கள் வணங்கி தங்களுடைய வேண்டுதலை செலுத்தினால் தாங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் என்ற காலத்தினால எந்த விதமான கட்சி பாகுபாடும் இல்லாமல் அத்துணை வேட்பாளர்களும் இந்த கோவிலிலே வணங்கி அதன் பிறகுத்தான் தங்களுடைய நாமினேஷனையே தாக்கல் செய்வார்கள் என்பது வரலாறு. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் தொடர்கிறது. தர்மபுரி மாவட்டம் நெருப்பூர் கிராமத்துல வீரப்பன் வழிபட்ட அதிசயமிக்க வௌவால் கோயில தான் இப்ப நான் இருக்கேன். கோயில கூட்டம் அதிகம்ங்கிறதுனால காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாங்க. இன்னைக்கு அமாவாசை. முத்தையன் கோயில்ல விசேஷமான வழிபாடுகள் நடக்கும். கோயிலுக்குள்ள நிறைய கூட்டம் வர தொடங்குச்சு. பலர் நெய் விளக்கு ஏத்தியும் சக்கரை பொங்கல் செஞ்சும்
வழிபடுறத என்னால பார்க்க முடிஞ்சது. சாமி கும்பிட நிறைய பேரு வரிசையில காத்திருந்தாங்க. உற்சவருக்கான அலங்காரம் முடிஞ்சு முத்தையனாக மருவியுள்ள யோக நரசிம்மர் கோயிலை சுத்தி உலா வர தயாரா இருந்தாரு. சிறுவர்கள் குழு ரொம்பவே உற்சாகமா டான்ஸ் ஆடிக்கிட்டு மேளம் கொட்டி இந்த திருவிழாவை அதகலம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்த எனக்கும் அவங்களோட உற்சாகம் தொத்திக்கிச்சு. உடனே நானும் அவங்களோட சேர்ந்து மேளத்தை அடிச்சு ஒரு குட்டி ஆட்டம் போட்டு பார்த்தேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நான் இத ரொம்பவே என்ஜாய் செஞ்சேன். இது எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது. இந்த நேரத்துல சாமி புறப்பாடு ஆரம்பமாச்சு. எல்லாரும் தயாரானாங்க. சாமி புறப்பட்டதுமே நிறைய பேரு ஊர்வலம் வரும் உற்சவருக்கு முன்னாடி தரையில படுத்துக்கிட்டாங்க. வயசு வித்தியாசம் இல்லாம பெரியவங்க குழந்தைங்க இப்படி எல்லாருமே கீழே படுத்திருந்தாங்க. சாமியை தூக்கிட்டு வரவங்க அவங்கள தாண்டி நடந்து போறாங்க. எனக்கு இது வினோதமாவே இருந்தது. சாமியை வந்து ஊர்வலமா எடுத்துட்டு வரும்போது எல்லாரும் முன்னாடி படுத்திருக்காங்க. தாண்டி தான் சாமி போகுது. இந்த மாதிரியா எங்கேயுமே நம்ம பார்த்தது இல்லை. நம்ம பார்த்துருக்கோம். ஆமா ஆமா. பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா? இருக்கு. பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. சாஷ்ட அங்க நமஸ்காரம். அதுதான் நம்முடைய முழு அங்கங்களும் கீழே படிகிற மாதிரி நம்ம கடவுளை வணங்கக்கூடிய ஒரு வழிபாடு அது. இப்போ இந்த கோவிலை பொறுத்த வரையிலும் சன்னிதானத்துக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த மாதிரி வணங்க முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஊர்வலம் வரக்கூடிய இல்லைங்களா இந்த உற்சவர், ஏதாவது உற்சவர்னு சொல்லுவாங்க. ஊர்வலம் கொண்டு வரது வந்து உற்சவர்னு சொல்லுவாங்க. உற்சவரை வந்து நீங்கள் போய் என்ன மேலே எடுத்துகிட்டு வராங்க. அதனால் மேலே போயிட்டு நீங்கள் சாஷ்டாங்கமாக விழ முடியாது. அதனால் தரையில் அவங்க சாஷ்டாங்கம் விழுந்து வணங்குகிறார்கள். அப்பொழுது அந்த உற்சவரை எடுத்து வரக்கூடிய பக்தர்கள் அவங்களெல்லாம் வந்து அவங்கள தாண்டி வர்றதுனால தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும், கடவுள் நம்ம மேலே நம்மளை தாண்டி போகிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அதனால் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த கடவுள் நம்மளை தாண்டுகிறதுனால எப்படி அவர் தாண்டாரோ அது மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்த்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. இந்த கோயில்ல இன்னும் ஒரு முக்கிய சிறப்பு இருக்கு. அதுதான் வருஷத்துல 365 நாளும் வருகிற வற்றாத இந்த நீரூற்று. மலை முகடுகள்ல இருந்து குகை வழியா வருது இந்த மூலிகை தண்ணீர். சாமி சிலைக்கு அடியில இருந்து இந்த தண்ணீர் வரதுனால இந்த கோயில் தீர்த்தமாகவே எல்லாரும் கருதுறாங்க. அதே மாதிரி சாமிக்கு டெய்லி செய்யற அபிஷேக பொருட்களும் இந்த நீரூற்றுல கலக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த தண்ணீர் வழிஞ்சு நேரா கீழே போயிடும். ஆனா இப்ப பக்தர்களுக்கு பயன்படுற மாதிரி பைப் செட் பண்ணி அதை எல்லாரும் பிடிச்சு பயன்படுத்துற மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க. பலர் இந்த தண்ணிய வாட்டர் பாட்டில பிடிச்சிட்டும் போறாங்க. நானும் இந்த தீர்த்த தண்ணிய குடிச்சு பார்த்தேன். அப்படி ஒரு எனர்ஜி வந்தது. இந்த குகை கோயிலுக்குள்ள நூற்றுக்கணக்கான வௌவால்களும் பாம்புகளும் இருக்கிறதா நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. அதை கேட்டதும் உடனே அந்த குகை கோயிலுக்குள்ள போகணுங்கிற ஆசை எனக்கு வந்தது. ஆனா குகை கோயிலுக்குள்ள பக்தர்கள் பாதுகாப்பு கருதி யாரையும் அலோ பண்றது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. குகையில இருந்து உள்ள போனோம் அப்படின்னா காவேரியோட ஆறு வரும். அங்கிருந்து தான் வந்து ஒரு காலத்துல தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து இங்க வந்து அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அது அப்படிதான் சொல்றாங்க. பட் சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம், நமக்கு தெரியலைங்க. ஆனால் இதுவரையும் அந்த தண்ணி அங்கே வர்ற அந்த ஊற்று எந்த காலத்திலையும் வற்றாத ஒரு ஜீவநதி மாதிரி வந்துட்டே தான் இருக்குதுங்க. பக்தர்கள் அதில் தான் நீராடுறாங்க, அதை தான் தீர்த்தமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது அவ்வளோ சிறப்புப்பட்டதாக இருக்குங்க. அந்த குகைக்குள்ளே எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க நீங்கள்? அது குகை குறுகிய பால தான் இருக்குது. உள்ளார போயிட்டு நல்லா வெளியேற வந்துங்க. அதுக்கப்புறம் அந்த உள்ளே போகிற பாதைகள் அடைப்பாக இருக்குது. அதான் அடைப்பாக இருக்குங்க. ஆனால் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு தெரியலிங்க. அது தண்ணி நீர் விட்டு வந்துட்டே தான் இருக்குதுங்க. யாரும் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணலை? யாரும் இதுவரையும் யாரும் அது மாதிரி இது பண்ணலைங்க. நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சிக்கு தான் எப்பவுமே சித்தர்களோட ஆசை இருக்கே. அதனால நமக்கு எப்படியாவது ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கிடைச்சிடும்னு நான் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நமக்கு மட்டும் குகைக்குள்ள அனுமதி கொடுத்தாங்க. இதுவரை வெளி உலகம் பார்த்திராத இந்த குகை கோயிலும் அதனுள்ளே காவல் காக்கும் வௌவால்களையும் நீங்க இப்ப பார்க்கவிருக்கீங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கே பயங்கர எக்ஸைட்டிங்கா இருந்தது. இத பாக்குற உங்களுக்கும் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும் அப்படிங்கறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. இதுவரை யாரையுமே அலோ பண்ணாத குகை கோயிலுக்குள்ள ஒரே ஒரு நிபந்தனையோட என்ன மட்டும் உள்ள போக அனுமதிச்சாங்க.
சட்டை இல்லாம குகைக்குள்ள வரணுங்கிறது தான் அந்த கண்டிஷன். நானும் அதுக்கு சம்மதிச்சு சட்டைய கழட்டிட்டு குகைக்குள்ள போக தயாராயிருந்தேன். மத்த பக்தர்கள் எல்லாரும் குகை பகுதிக்கு வெளியே இருந்துதான் சாமி கும்பிடுறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒரே ஒரு ஆள் மட்டுமே நுழையக்கூடிய அளவுக்கு ரொம்பவே இடுக்கமாகவும் குனிந்தபடி நடந்து செல்லும்படியான இந்த உயரம் கம்மியான குகை நுழைவாயில் இருந்தது. வௌவாலும் பாம்புகளும் இருக்கிற குகைக்குள்ள போறமேனு உள்ளுக்குள்ள உதறல் எடுக்கத்தான் செஞ்சது. இப்பதான் பாம்பு கிருஷ்ணன் கிட்ட போய் பாம்பு கடி வாங்கி உயிர் தப்பி வந்திருக்கேன். அதுக்குள்ள திரும்பவும் இப்படி ஒரு ரிஸ்க் தேவையான்னு என்ன நானே கேட்டுக்கிட்டேன். எல்லாரும் வழிபடும் ஒரு சக்தி வாய்ந்த இடத்துக்குள்ள போக என்ன பயம் வேண்டி இருக்குன்னு எனக்கு நானே தைரியப்படுத்திக்கிட்டு உள்ள நுழைஞ்சேன். உள்ள போனதுமே குகையின் மேற்பகுதியில லைட் வெளிச்சத்துல நான் பார்த்த காட்சி என்ன திடுக்கிட வச்சது. இங்கேருந்து உள்ள காவேரி வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு வெறும் இது உள்ள கூடி தான் போகணும். இது வரைக்கும் ஒன்றும் உள்ள இதுக்கப்புறம் போனது கிடையாது. அந்த காலத்தில் போயிருக்காங்க. அந்த காலத்தில் போயிருக்காங்க. இப்போ யாருமே போனது. நம்ம உள்ள ட்ரை பண்ணி உள்ள போகலாமா? போய் பார்க்கலாமா? உள்ள ட்ரை பண்ணலாம். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் தருமபுரி மாவட்டம் நெருப்பூர் கிராமத்துல இருக்கேன். இங்க வீரப்பன் வழிபட்ட வௌவால்கள் காவல் காக்கும் ஒரு குகை கோயில் இருக்கு. இந்த குகை கோயிலுக்குள்ள இருக்கிற அமானுஷ்யங்களை தான் இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எக்கச்சக்கமான வௌவால்கள் எல்லாமே பற்களை காட்டி கடிக்க தயாரா பயம்புறுத்துற மாதிரி இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா குகையின் உள்ள சாமி இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்ததும் தான் தெரிஞ்சது, ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான வௌவால்கள் குகையோட மேற்கூரையில தொங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் வௌவால்களும் பாம்புகளும் காவல் காக்கும் முத்தையன் கருவறை. இங்கதான் வீரப்பன் வந்து வழிபட்டிருக்காரு. ரொம்பவே வீரியமான சக்தி கொண்ட இடமாத்தான் என்னால உணர முடிஞ்சது. மேற்கூரையில தொங்கிக்கிட்டு இருக்கிற இந்த வௌவால்கள் எல்லாம் ஏதோ தவத்தல இருக்கிற மாதிரி அசையாம இருந்தது. ஒன்னு ரெண்டு வௌவால்கள் மட்டும்தான் என்னோட வருகையால டிஸ்டர்ப் ஆகி குறுக்கும் நெடுக்குமா பறந்து என்ன பயன்படுத்துச்சு. இந்த கருவறை சிலைக்கு அடிப்பகுதியில இருந்து எந்த காலத்திலையும் வற்றாத நீரூற்று வந்தபடியே இருக்கு. அதனால குகைக்குள்ள தண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கு. மேல இருக்கிறத பார்த்துட்டே போனா எதர்ச்சியா தான் கீழே பார்த்தேன். இந்த ஊற்று நீர்ல தவளைகளும் நண்டுகளும் என்ன நோக்கி வந்தபடியே இருந்தது. கவனிக்காம கால வச்சிருந்தா நண்டு கிட்ட கடி வாங்கி இருக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் மிஸ். இந்த குகைக்குள்ள இத்தனை உயிரினங்கள் கூடி இருக்கிற ஆச்சரியத்தை நான் வேற எங்கேயுமே இப்படி பார்த்ததில்ல. அப்படின்னா இந்த குகைக்குள்ள பாம்புகளும் இருக்குதுன்னு சொன்னதுக்கு இந்த தவளைகளை தவிர நமக்கு வேற சாட்சியே தேவையில்லை. தவளைகள் வாழும் இடத்துல பாம்புகள் இல்லைன்னா தான் ஆச்சரியமே. எனக்கு பயம் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. இந்த குகை கோயில்ல மூலவரா நரசிம்மரும் கிருஷ்ணரும் காட்சியளிக்கிறாங்க. பூஜைகள் நடந்துட்டு இருந்தது. பூசாரி எனக்கு பிரசாதங்களையும் தீர்த்தத்தையும் கொடுத்தாரு. வெளிச்சமின்மை காரணமா கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரைக்கும் நூற்றுக்கணக்கான வௌவால்களை காண முடிஞ்சது. பிறகு டார்ச் அடிச்சு பார்க்கும்போதுதான் அங்க ஆயிரக்கணக்கான வௌவால்கள் இருந்தது. இது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு காட்சி. நல்ல வேளையா இங்க இருக்கிற பாம்புகள் ஏனோ வெளியே வரல.
ஆனா இதுக்கு முன்னாடி பாம்பு இங்க வந்து போறத கண்ணால பார்த்தவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எனக்கு அதை பத்தி சொல்லி இருந்தாங்க. நான் ஒரு டைம் வந்து ஒரு 7 மணி இருக்கும், சாமி கோயிலுக்கு வர மேட்டூர்லேருந்து வரணும், லேட் ஆயிடுச்சு. வந்தப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சிலைக்கு மாலை பூசாரி யாருமே ஐயர் யாருமே இல்லைன்னு டைமு. மாலை போடலான்னு சொல்லி சாமி கழுத்துக்கு மாலை போட போனேன். மாலை போடுறப்ப சாமி தலை மேலேயே பாம்பு உக்காந்துட்ருக்கு. அப்போ என் கூட எங்கள் அம்மாவும் மாமியாரும் வந்திருந்தாங்க. கண்ணு மேலே இது இருக்குது கண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் அதெல்லாம் என் காதலியே வாங்கிக்கலாம். நான் போய் மாலை போட்டேன், அந்த பாம்பு எதுவுமே செய்யலை. அதுக்கு சைலண்ட்டாக இருந்துட்டு கம்முன்னு போயிடுச்சு. அதே மாதிரி கீழே அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து அடிக்கடி வந்து பாம்பு இருக்கும். இந்த குகைக்குள்ள சுரங்கப்பாதை போல ஒரு வழி போகுது. இந்த வழி காவிரி ஆற்றின் கரையில முடியுதுன்னு அங்கிருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து முன்பெல்லாம் பூஜை செய்ததாகவும் சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஓவல்கள் இருக்கும். இது வந்து யாரையுமே எதுவுமே பண்ணாது. அதே போல ஒரு சில விசேஷ நாட்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள்ல நாங்க காலையில ஏர்லி மார்னிங் வரும்போது ஒரு சில நாட்கள்ல பாம்புகள்லாம் பார்ப்போம். பட் அது வந்து யாரையுமே இதுவரையிலும் எதுவுமே பண்ணது கிடையாது. இங்க இருந்து உள்ள காவேரி வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு வெறும் இது உள்ள கூடி தான் போகணும். இது வரைக்கும் ஒன்றும் உள்ளதுக்கு அப்புறம் போனது கிடையாது. அந்த காலத்துல போயிருக்காங்க. அந்த காலத்துல போயிருக்காங்க. இப்போ யாருமே போனது. நம்ம உள்ள ட்ரை பண்ணி உள்ள போலாமா? போய் பார்க்கலாமா உள்ள? ட்ரை பண்ணுவோம். ஆனா வழி எல்லாம் அடைப்புல இருக்க மாதிரி இருக்கே உள்ள பார்த்தா. யூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ணல இல்லைங்களா? ஆனா இந்த வவ்வாலை தாண்டி போறதுதான் கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயம். இப்போ அந்த இடம் இயற்கை சீற்றங்களால மூடிடுச்சுன்னும் இப்போ சுமார் 20 அடி தூரம் மட்டுமே போக முடியும்னு சொல்றாங்க. முத்தத்தராயன் கோயிலில் இருக்க இந்த குகையில தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் இருக்கு. இந்த குகையில தான் பாம்பு வந்து தினசரி வந்து போகும். எக்கச்சக்கமான பாம்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்க நேரம் பார்த்து இன்னைக்கு நம்ம பாம்பை பார்க்க முடியல. எனக்கே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. ஏன்னா இதுக்குள்ள இன்னும் போனோம்னா நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவ்வளோ வவ்வால்களையும் தாண்டி இதுக்குள்ள போறதுக்கான முயற்சி நம்ம எடுக்க ட்ரை பண்ணோம். ஆனா இப்போ ஒரு வவ்வாலை நம்ம தட்டி விட்டோம் அப்படின்னா எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க இங்க நிக்க கூட முடியாது அப்படின்னு இங்க எச்சரிக்கை பண்ணாங்க. அதன் காரணமாக நம்ம இப்போ உள்ள போக விரும்பல. இங்க வந்து இந்த வவ்வாலும் சரி இங்க இருக்கிற சாமியையும் பார்த்ததே நமக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. இப்படி ஒரு அடர்ந்த குகைக்குள்ள நீரோடையோட இருக்கிற இந்த பிரம்மாண்டமான நரசிம்மன் கோயிலுக்கு பல கஷ்டங்களையும் தாண்டி வீரப்பனே இங்க வந்து வழிபட்டிருக்காருன்னா உண்மையிலேயே இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம்தான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த குகைக்குள்ள இன்னும் பல ரகசியங்கள் இருக்கு. அதையெல்லாம் இந்த ஆயிரக்கணக்கான வவ்வால்களும் பாம்புகளும் தான் பாதுகாப்பதா இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. புரியாத புதிரோட நான் நெருப்பூர்ல இருந்து கிளம்புனேன். இந்த வவ்வால் கோயில் எனக்கு ஒரு மிரட்டலான அனுபவத்தை கொடுத்திருக்கு. அடுத்து ஒரு அமானுஷ்யமான விஷயத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். சாமி கும்பிட வரும் பெண்கள் எல்லாம் சுருட்டு பிடிக்கும் ஓர் அதிர்ச்சி வீடியோ. பதற வைக்கும் பாண்டிமுனி வழிபாடு. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். என் சொத்து பூராமல் வந்து அண்ணன் வச்சுருக்கேன். எனக்கு பலவிதமான தொழிலெல்லாம் கட்டி வச்சு என்னை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை என்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். Đừng